தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தாவீதுடைய சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதம் தாவீது பாடுறார் எப்படின்னா, தேவனே, பூமியில் உம்முடைய வழியும். ஹல்லேலூயா. பூமியில தேவனுடைய வழி எப்படி இருக்கிறது என்பதை அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது. ஆமென். ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யம் விளங்கும்படியாய். ஹல்லேலூயா. தேவனுடைய வழிகள் ஜாதிகளுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வரும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொண்டு வரும்படியாய் என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். ரட்சிப்பு கொண்டு வரும்படியா என்ன செய்யணுமா? 2வது வசனம், ஆமீன், தேவரீர் எங்களுக்கு இறங்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அநேக விஷயங்களை ஜெபிப்பாங்க. ஆனா அதுல நல்ல ஜெபிக்க, ஆண்டு கேட்கத்தக்கதாக, ஆண்டு இறங்கத்தக்கதாக, அந்த விண்ணப்பம் தேவையை சந்திக்கப்படத்தக்கதாக ஒரு முகாந்திரத்தை இவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமெல்லாம் ஜெபிக்கிற அநேக விஷயங்கள் ஜெபிக்கிறோம் உண்டு. ஆனா சில காரியம் நடக்கிறது இல்லை. சில நாட்கள் நீண்டு கொண்டு போயிருக்கும். ஆனா ஆமை அதற்கு ஒரு பதில் இல்லாம இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, ஆமை நம்ம தேவனுடைய ஊழியர்கள் ஆலோசனை கொடுக்கணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில இதை பெற்றுக்கொள்வதற்காக ஆமை தகுதி இல்லாத இருப்பீங்கன்னா உங்களை முதல்ல தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதிப்படுத்தி கொண்டு நீங்க தேவ சமூகத்தில் தொடர்ந்து இந்த விஷயத்தை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஊழியக்காரன் தெரியும் இவங்களுக்கு, இவங்க கேட்கிற விண்ணப்ப தேவை ஆண்டவர் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா, ஹல்லேலூயா என்பதை அவங்க புரிஞ்சு கொண்டுதான் என்ன செய்வாங்கன்னா இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல இங்க தாவீது என்ன சொல்றா, தேவரீர் எங்களுக்கு இறங்கி. எப்படின்னா இந்த ஜனங்கள், அதாவது ரட்சிக்கப்படாத இருக்கிற அந்த ஜனங்கள் இவங்களை பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, உங்களை பார்த்து, ஆமை ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்கள் ஆமை ரட்சிக்கப்பட வேண்டுமானால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்ப தேவையான சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னைக்கு ஓலை குடிசி அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு ஆமென் ஆமென் பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட நமக்கு நியாயமான விதத்தில் நம்ம ஜீவிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தா போதும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவர் இங்க கேட்கிற விஷயம் என்னன்னா, தேவரீர் எங்களுக்கு இறங்க. எதுக்காக இறங்கணும் தெரியுமா? ஆமென். ஜாதிகள் பார்க்கறாங்க எங்களை, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஜாதிகள் பார்க்கறாங்க எங்களை. ஒரு வியாதி வரும்போது அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. எங்களுடைய நடையை அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய வார்த்தையை அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஆமை எங்களுடைய பேச்சு, இந்த காரியங்கள் எல்லாம் ஆமை எங்களை ஆமை ஒன்று கூட விடாம ஆமை முதல்ல ஜாதியா இருந்த காலத்துல அது விஷயம் இல்லை. ஆனா என்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கள் வருகிறோமோ அன்றைக்கு உங்களை பார்க்காத கண்கள் உங்களை பார்க்கும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. முதல்ல இவங்க எப்படி ஜீவிச்சாங்க, இப்போது அவங்க எப்படி ஜீவிக்கிறாங்க? ஹல்லேலூயா. ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? அப்படி என்று ஆமென் ஜனங்கள் ஆமென் உங்களை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் பார்க்கிற ஜனங்கள் மத்தியில நாம் என்ன செய்யணும்னா நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாராளமா சொல்லலாம், பாருங்க எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாத கேடு இருந்தது, வியாதி இருந்தது, கடன் தொல்லை இருந்தது, பிரச்சனை இருந்தது, போராட்டம் இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேனோ அன்றையிலிருந்து எங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த சாட்சி எப்போதும் வேண்டும். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமை என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டோடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோர் நன்மை செய்தே ஆக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா கேட்பாங்க, இத்தனை வருஷம் நீங்க ஆராதிக்கிறீங்க, இப்படி எல்லாம் நீங்க நடக்கிறீங்க, ஆனால் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்படி கேட்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமை இங்க தாவீது சரியா கேட்கிறார், தேவரீர் எங்களுக்கு இரக்கம் வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் கேட்கிற அந்த விண்ணப்பத்தில் ஒரு இரக்கம் வேணும்.
நாம் எந்த ஒரு விஷயத்திற்காக தேவ சமூகத்துல கேட்கிறோமோ அதே சித்தமான காரியம் கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படி கேட்கும்போது தேவனுடைய இரக்கம் அந்த இடத்துல வந்தேன்னா நிச்சயமாக நீங்க கேட்கிற காரியம் உங்க கையில கிடைச்சதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இறங்கணும், ஆண்டவர் நமக்காக இறங்கணும். வானத்தை பூமி உண்டாக்கின வல்லமையுள்ள தேவன் நிச்சயமா இறங்கணும். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் வந்தேன்னா யாராலும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பா வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அவர் வாசல் திறந்தேன்னா ஒருவன் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு, நீ அடைக்கா இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம அடைக்கா இருந்தா போதும், நமக்கு அடைச்சிடலாம், ஈஸி அடைச்சிடலாம். ஹல்லேலூயா. இதங்களை ஆண்டவர் பிரியமில்லா ஒரு காரியத்தை ஏதாவது காரியங்களை செய்து இந்த திறந்த வாசல் அடைக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா பிசாசு அடைக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆமென். நாம் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வாசல் திறந்தாருன்னா அதுல உண்மை உத்தமமா இருந்து ஆண்டவர் நீதி நியாயத்தை நடப்பிக்கிற பிள்ளைகளா இருந்தா நிச்சயமாக பிசாசு அடைக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிரியமில்லா காரியம் ஏதாவது செஞ்சோம்னா பிசாசு அடைப்பான். ஹல்லேலூயா. நம்ம அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அவன் அதுவும் அடைப்பான். அதுக்கு அப்புறம் நீ உண்டனா அவன் இன்னும் அடைக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான்? அவன் வகை பார்த்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற விண்ணப்பம் நாட்கள் தள்ளி போச்சுன்னா ஆண்டவரே இந்த நன்மை நான் பெற்றுக்கொள்ள, இந்த வேண்டல் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ள என்ன எனக்கா குறை இருக்கா, குற்றம் இருக்கா, என்னோட பேசுங்க. ஆமென். அப்படின்னு குறைகளை விட்டு அறிக்கை விட்டு விடுறேன்ப்பா, என்னோட இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கன்னு கேட்டா நிச்சயமாக ஆண்டவர் இறங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்னும் பல பல விதங்களில் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவரே ஊழியத்தை நான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ அநாத பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. ஆமென். என்னை அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா என்ன கையில் ஒண்ணு இல்லை, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்னு நான் புரிஞ்சுடணும், இந்த நன்மையை வாங்கி வச்சுட்டு எல்லாம் எனக்கும் என் மக்களுக்கும் என் குடும்பத்துக்கு ஓடிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓட முடியும், அதுக்கப்புறம் ஓட மாட்டீங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் அப்படி ஆண்டவரே இதோ கெட்டக்குமான்னு போல ஏதோ தொலைஞ்சு போச்சுப்பா, எல்லாம் நாசமா போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தா அன்னைக்கு கொண்டு போன சுருட்டிட்டு போன போல சுருட்டிட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. தன்னுடைய ஆத்மா மட்டும்தான் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். வேற ஒரு ஆஸ்தியோ ஒரு ஐசியமோ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே தாவீது கேட்கிற, ஆண்டவரே இத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க ரட்சிக்கப்படும்படியாய். பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக தாவீதுக்குள் ஆத்ம பாரத்தை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று ஆத்ம பாரம் அதுல முக்கியமான காரணம். அல்லது ஆண்டவர் எத்தனையோ விண்ணப்பத்தை கேட்டு தாவீதை விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று, தாவீது தேவனுக்கு ஏற்ற மனுஷனா இருந்தான். ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருந்தான் தாவீது. அப்போ ஏற்ற மனுஷனா இருந்தபடினால இப்படி கேட்டபடினால ஆண்டவர் நிச்சயம் நினைச்சுவாரு, அந்த ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அதே போல நாமும் ஆண்டவர் பிரியமானவர் இருந்தா நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஆமென், எதெங்கில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நம்மகிட்ட பேசி இருக்கிறாரு, எப்படி எல்லாம் பேசுறாரு, ஆனா அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? இல்லைன்னா கீழ்ப்படிந்துட்டு கேளுங்க. கடைசியில இந்த சங்கீதத்தில் அப்படியே வச்சு பிரசங்கம் பண்ணாங்க, இல்ல பாஸ்டர் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க, ஏன்னா வாழ்க்கையில் ஒண்ணு இல்லை அப்படின்னு நாளைக்கு நீங்க தேவ சமூகத்திலேயோ இல்ல மற்றுள்ள ஜனங்கள் மத்தியிலையோ குற்றம் சாட்டுகளா நீங்க நிற்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகினால் தான் இந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாம இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் என்ன செய்யணும்? அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதை நிரப்பு பிராபிச்சிட்டு, ஹல்லேலூயா, தேவ ஆலயத்துல காணிக்க செலுத்த வந்தா உன்னுடைய சகோதரத்தை உன்னுடைய உறவுண்டா அது நிரப்பு பிராபிச்சிட்டு வந்து என்ன செய்? ஹல்லேலூயா. தேவனுக்கு என்ன செய்ய? காணிக்கை செலுத்து. அது ஆண்டவர் அங்கீகரிப்பார். இல்லைன்னு ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார்.
ஹல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னா தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் குளறுபடி ஆக்கி விட்டு இருக்கிறோமோ, கீழ்ப்படியாம இருக்கிறோமோ, அதெல்லாம் தேவ சமூகத்தில் ஏற்றெடுத்து அதுக்காக மனம் திரும்பி அதை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்துட்டு ஆமை கேட்கும் போது ஆண்டவர் அப்படி தேவனை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல சந்தேகமே இல்லை. அவர் கேட்கிறார், தேவனே முதல்ல தேவனுடைய இரக்கத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அந்த விஷயம் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இதுல உங்களுடைய இரக்கம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஆலோசனை கேட்கணும் ஆண்டு சமூகத்தில். ஹல்லேலூயா. அப்படி கேட்டுட்டு ஆமே நான் ஜெபிப்போம்னா நிச்சயமாக இதனுடைய இரக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா அதனுடைய தேவை சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமே. அடுத்ததாக ஆமேன், ஆமே, எங்களை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, எங்களை ஆசீர்வதித்து, ஆமே, அவர் ராஜா, ஆமென், தாவீதுடைய பின்னால ஒரு கூட்டம் உண்டு. அவர் சொல்லுகிறாரு, என்ன மட்டும் ஆசீர்வதித்தா போதாப்பா, என் கூட இருக்கிற ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு சபையுடைய ஆமென் ஊழியக்கான உத்தரவு. அதுதான் அதான் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்க சபை ஆசீர்வதிங்க, வருகிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, ஆமென், ஆமென், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து. ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை பேர் கூட்டம் இருந்தாலும், எத்தனை லட்சங்கள் இருந்தாலும், எத்தனை கோடிகள் இருந்தாலும், ஆமென், எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அதான் தன்னை போல பிறரை நேசிக்கிற அனுபவம். அங்கதான் கற்பனை கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. கற்பனை இடம் கொடுக்கிறாங்க, அதான் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. அந்தகார கிரியை எனக்குள்ள இருக்குப்பா, உன்னுடைய முகத்தை அந்த பிரகாச பண்ணி இந்த அந்தகாரிலிருந்து என்னை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் நாம் தேவ சபையில ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாரு பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் ஆமென், ஆமென், சத்திய வசனத்தை நாம் கேட்காத ஜனங்கள் நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருள் இருக்குது. ஆண்டவரே முதல்ல எங்கள் இருளை வெளிச்சமாக்கும். ஹல்லேலூயா. எங்கள் இருளை வெளிச்சமாக்கிட்டு மற்றுள்ள ஜனங்களுக்காக நாங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு உதவி செய்யணும், ஒத்தாசை ஏற்படும். அது மட்டுமல்ல, அவங்க மத்தியில நாங்கள் சாட்சியா நிற்கணும். ஹல்லேலூயா. அப்படி நீக்கும் பார்ப்பாங்க, பரவாயில்லையே இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருக்கு ஜீவிக்கிறாங்க, ஆண்டவர்கள் கஷ்டங்களை மாற்றி இருக்கிறாரு, தரித்திரங்களை மாற்றி இருக்கிறாரு, உபத்திரங்களை மாற்றி இருக்கிறாரு, வியாதியை மாற்றி இருக்கிறாரு. ஆமென். அப்படின்னா இவங்க தெய்வம் உண்மையான தெய்வம். இந்த தாமே ஆமே இந்த எண்ணங்கள் அவங்களை உருவாகும் போது, ஹல்லேலூயா, இந்த சத்திய வசனப்படி அவங்க என்ன உருவாகும் போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம், இந்த சாட்சியின் வெளிச்சம் அவங்களுக்குள்ள பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அப்படி பிரகாசிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பரவாயில்ல, இந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆத்ம பாரத்தோடு தான் தாவீது கேட்கிற, ஆண்டவர் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. அதான் ஜெபிக்கிறது உண்டு. என்ன ஆண்டவரே, இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எந்தெந்த பகுதி இருக்கிறதோ, எந்தெந்த இருட்டு இருக்கிறதோ அதெல்லாம் மாற்றி அவருடைய பிரகாசிக்க பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்க வேண்டிய, ஜெபிக்க வேண்டிய காரணம் அதுதான். ஹல்லேலூயா. இங்கே தாவீது பாருங்க, எவ்வளவு ஆத்ம பாரத்தோட எத்தனையோ வருடங்கள் முன்பு அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆனா ஆமே, அந்த ஜெபம் அதை விட 10,000 மடங்கா இந்த காலகட்டத்தில் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் இந்த காலகட்டம் வேணும். ஏன்னா இனி காலம் அதிகம் செல்லாது, ஆண்டவர் வருகிறது சமீபமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக பாடுபட உழைச்சதெல்லாம் போதும். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு தேவை இருந்தா கூட ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுட்டு, இப்போ சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு ஆமை தேவ சபையில வச்சுட்டு அவன் பிறரை ரட்சிக்கும்படியாக தன்னை போல பிறரை நேசிக்க வேண்டும் புதிய கற்பனையா இருக்கிறபடினால ஆமே அந்த கற்பனை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு நாம் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. தானே ரட்சிக்கப்பட முடியல, அடுத்தவங்க ரட்சிக்கப்பட முடியும்னா நாம் வாழ்கிறது வேஸ்ட். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிறது வேஸ்ட். ஹல்லேலூயா. ஆகினால் காலம் கடைசி, ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கிறது. அதுக்கு முன்பதாக நமக்கு கிடைத்திருக்கிற தாளந்தை இரட்டிப்பா மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
நம்ம தந்திர கிருபை ரெட்டிமா மாற்ற வேண்டும். அது பிரயோஜனம் உள்ளதா மாற்ற வேண்டும். கடைசியில கணக்கு கேட்கிற நேரத்துல ஒரு தாளந்துள்ளவன் அவன் என்னச்சுதான் மண்ணுக்கடையில புதைச்சு வச்ச போல புதைச்சு வச்சுட்டு இருந்தா நிச்சயமாக ஆண்டவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அவனுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போனது. அல்லேலூயா. அவனுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் அது முடிந்து போனது. அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனால் அவன் 2 கிடைச்சவன் 2 கூட சம்பாதிச்சான். அவன் 5 கிடைச்சவன் இன்னும் 5 கூட சம்பாதிச்சான். அல்லேலூயா. அது பிரயோஜனம் உள்ளதா மாறினது. அவங்களுக்கு மட்டுமில்ல, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா மாறினது. ஹல்லேலூயா. ஆகினாலும் சொல்கிறார், விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காதபடி தண்டின் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள், அது அநேகருக்கு பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரகாசத்தோட வர்றதுக்கு பாருங்க, தாவீது எவ்வளவோ ஆமீன் ஆத்ம பாரத்தோட இந்த வார்த்தை அங்க பேசுற ஆண்டு சமூகத்தில் வைக்கிறார். யோசிச்சு பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுகிற, தேவனே, 3வது வசனம், தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் மட்டும் துதிச்சா போதாது, இன்னும் ஆயிரங்கள், 10,000, லட்சங்கள், கோடிகள் என்று ஜனங்கள் துதிக்க வேண்டும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகத்தோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை ஜனம் துதித்தா போதாது, இன்னும் ரட்சிக்கப்பட கோடான கோடி ஜனங்கள் உண்டு. ஆமென். அவங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் தேவ சமூகத்தில் இரவுல பகல காத்திருந்து உபவசிக்கிற ஜெபம் அதுக்காகத்தான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அதுக்காக உன்னுடைய பங்கு என்ன இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நம்முடைய பங்கு என்ன இருக்கிறது யோசிச்சு பாருங்க. யோசிச்சு சிந்திச்சு மனம் திரும்பி தாவீதை போல நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து அவர் பிரியமுள்ள பிள்ளைகளை போல இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த சங்கீதம் மூலம் கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராமே.